ஹரியானாவைச் சேர்ந்த கொள்ளை கும்பல் ஏடிஎம்களை கொள்ளையடிக்க பயிற்சி பெற்று வந்து கொள்ளையடித்தது காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த பெரிய நெட்வொர்க் எப்படி செயல்பட்டுள்ளது என்பது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் மோகன்ராஜ். பொதுவாக கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னாவே மக்களிடமிருந்து கொஞ்சம் மாறுபட்டு, அதாவது முகமுடி அணிஞ்சிருப்பாங்க அல்லது பயங்கர தோற்றத்தோட ஒரு அச்சுறுத்தும் வகையில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் எல்லாத்துக்கும் இருக்கும். மாறா நாமக்கல் மாவட்டம் வெப்படை பகுதியில் இப்ப பிடிபட்டிருக்க இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க அப்படி கிடையாது, ரொம்பவே ஸ்மார்ட்டானவங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா, காவல்துறையினர் நடத்தி இருக்கக்கூடிய இந்த விசாரணையில 2 பேர் வட மாநிலத்திலிருந்து சென்னைக்கு விமானம் மூலமா வந்திருக்காங்க அப்படிங்கறத முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதாவது விமானம் மூலமா ஒருத்தங்க வரணும் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. விமான நிலையத்துக்குள்ள புகும்போதும் சரி, விமானத்தை விட்டு விமான நிலையத்திலிருந்து வெளில வரணும் அப்படின்னாலுமே பல ஆவணங்கள் சரிபார்க்கப்படும். அதில் அங்கு சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். இப்படி பல கட்ட சோதனைக்கு பிறகுதான் ஒருத்தர் விமானத்துல பயணம் செஞ்சு அங்கிருந்து வந்து மீண்டும் விமான நிலையத்திலிருந்து வெளியே வர முடியும். அப்படி ரொம்பவே இவங்க ஸ்மார்ட்டா அந்த வேலையில ஈடுபட்டிருக்காங்க. இது ஒரு புறம் வச்சுக்கலாம். அதாவது வட மாநிலம், குறிப்பா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த இந்த கொள்ளை கும்பல் தமிழ்நாடு மற்றும் கேரளா இந்த வழியாக எப்படி பயணிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, காவல்துறையினர் நடத்திய விசாரணையில ஒரு விஷயம் புரிய வருது. அதாவது வட மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த கண்டெய்னர் லாரி பெங்களூருக்கு வந்திருக்கு. அங்க பொருட்களை இறக்கிட்டு அங்கிருந்து சில பொருட்களை ஏற்றிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. அந்த பொருட்களை இறக்கி வச்சுட்டு தான் அங்கிருந்து மீண்டும் அந்த கண்டெய்னர் எடுத்து செல்லப்படுது. இது வரைக்கும் காவல்துறை விசாரணையில தெரிய வந்திருக்கு. இப்ப அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சென்னையில் விமானத்தில் வந்து இறங்கிய அந்த 2 நபர்கள், கண்டெய்னரை ஓட்டி வந்த இந்த 2 நபர்கள், அதே போல கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மற்றவர்கள், இவங்கெல்லாம் எங்க ஒன்னா சந்திச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. அதாவது திருச்சூர்ல கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துல 3 ஏடிஎம் மையங்கள்ல உடைச்சி கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய் வந்து கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. இது போல பல இடங்கள்ல ஏற்கனவே இந்த கும்பல் வந்து கைவரிசை காட்டிருக்கு. அதையும் சொல்லணும் அப்படின்னாக்கா, காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது, ஹரியானாவை சேர்ந்த இந்த கொள்ளை கும்பல் ஒரு பெரிய நெட்வொர்க்கா இயங்கி வந்திருக்காங்க. அதாவது இதற்கெல்லாம் தலைமை லீடரா ஒருத்தர் செயல்பட்டு இருக்காரு. அந்த குழுவுல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அந்த 50க்கும் மேற்பட்டோருக்கு அங்க பயிற்சி வழங்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ஏடிஎம் இயந்திரத்தை எப்படி உடைக்கணும், அதிலிருந்து பணத்தை எடுக்கிறது எப்படி, அதற்கு முன்பாக அங்க இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பு சிசிடிவி கேமராவை எப்படி வந்து முடக்கிறது, செயலிழக்க செய்வது, இது போன்ற பயிற்சிகள். இது ஒரு புறம். மீறி அவர்கள் அங்க மாட்டிக்கிட்டா அங்கிருந்து தப்பி வர்றது எப்படி, எதிராளிகளை தாக்குறது எப்படி, இது போன்ற பயிற்சிகளும் இங்க வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் காவல்துறைக்கு எழுந்திருக்கு. எது எப்படி இருந்தாலும் இப்ப பிடிபட்டிருக்கிற 5 பேர், அதே போல மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்க மற்றொரு நபர், இந்த 6 பேர் இந்த 6 பேர்கிட்ட தொடர்ச்சியா காவல்துறையினர் விசாரணை நடத்தினாங்கன்னா நிச்சயமாக இந்த கும்பலோட தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கு, இந்த நெட்வொர்க் எந்தெந்த பகுதிகளெல்லாம் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும். இந்த தென்னிந்தியாவில் கொள்ளை சம்பவம், ஏடிஎம்களை குறிவைத்து கொள்ளையில் ஈடுபட்டது இவர்கள் தானா, இந்த கூட்டத்தை சேர்ந்த மற்ற நபர்களா, அவர்கள் எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க, ஒருவேளை ஹரியானா மாநிலம் வரைக்கும் இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டால் அந்த நபர்கள் சிக்குவார்களா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் மோகன்ராஜ்.